ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாபிக். சமையல் பார்க்க போனால் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட ராயனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதுவும் தனுஷ்னாவும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தனுஷ்னாவோட ராயன் திரைப்படம் தான் தள்ளி போகுதுன்னு பார்த்தா தனுஷ்னாவோட ராயன் திரைப்படத்தையும் தாண்டி ஒரு படம் வந்து பயங்கரமாக தள்ளி போயிட்டு இருக்குது. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் படம். ஸோ வந்து ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தங்கலான் வந்து பார்த்தீங்கன்னா பாரஞ்சி சார் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் தான் ஒஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோம். பட் சன் பிக்சர்ஸ்க்கு மேலே ஒஸ்ட்டாக ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் தான். ஒரு படத்தை வந்து 3 டைம் தள்ளி போட்ட பெருமை வந்து அவனை தான் சேரும். ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க போல் தங்கலான் படத்தை வந்து. ஸோ ஏற்கனவே டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான ஆடியோ லான்ச் எதுவுமே நடக்கவே இல்லை. அது தேவையில்லைன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் எண்டில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது தாண்டி வந்து ஜூலை எண்டுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. ரீசன் வந்து நம்ம ராயன் திரைப்படம் தான். ராயன் திரைப்படம் நங்கூர மாதிரி நடுவில் என்னாச்சுன்னா தனுஷ்னாலும் ராயன் திரைப்படம் வந்து மிகப்பெரிய படம் இல்லை. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகிற காரணத்தினால் தங்கலான் படமும் போஸ்ட்பாண்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ ஜூலை 26 தனுஷ்னாவோட பர்த்டே வந்து ஜூலை 28னா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 படமும் நல்லா சூப்பராக வெற்றிகரமாக ஓடணும் தான் நமக்கு ஆசை. ஸோ வந்து தனுஷ்னாவோட ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கெரியரில் மிகப்பெரிய படம். தனுஷ்னாவோட டைரக்ஷனில் எஸ்டி சூர்யா சார் ஆக்டிங், ஸோ சந்தீப் கசான் சொல்லிட்டு பல ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான் படத்துலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படம், கேஸ்டிங் க்ரூலாம் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டைரக்ஷன் இருக்குது. யூனிக் வே ஆஃப் நியூ ஆக்டிங் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட புது விதமான ஆக்டிங் வந்து அதில் பார்க்கலாம். ஸோ 2 படம் நல்லா போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ப்ரொடக்ஷன் ஹவுஸுங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சன் பிக்சர்ஸ் இல்லைனா வந்து ஸ்டுடியோ கிரீனு இல்லைனா விடாமுஷி ப்ரொடியூசர் சொல்லிக்கோங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.